இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை பலப்படுத்தி நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். மீதியானர்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அது. இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். அப்பொழுது கிதியோன் என்கிற ஒரு வாலிபன் அவர்களுக்கு பயந்து கோதுமை களத்திலே பிரித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி அவனோடு பேசுகிறார். அப்பொழுதுதான் கிதியோன் பேசிட்டு இருக்கும்போது கிதியோன் சொல்லுகிறார், நாங்கள் படுகிற பாடு உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் அடிமையா இருக்கிறோம், எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் சொல்றீங்க, இருந்தா ஏன் இந்த காரியங்கள்லாம் நடக்குது? நாங்க இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிசயமாக நடத்தி இருக்கிறீங்க. இப்போ நாங்க நிந்தனைகள் அவமானத்து கஷ்டத்துல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, போப்பா நீ இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை கொண்டு மீதியானர் கையில் இருக்கிற அந்த அடிமையா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை விடுவிப்பேங்கும் போது நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலம் போதும், நான் கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இருக்கிற சூழ்நிலையை வைத்தே சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அதுதான் ஆண்டவருடைய நடத்தல். தாவீது யுத்தகாலத்திற்கு போகிறார், கோலியாத் வந்து நிற்கிறார். யுத்தகாலத்திற்கு யுத்தம் பண்ணும்படியாக போகவில்லை, தன் சகோதரர்களுடைய சுகத்தை விசாரிக்க கொஞ்சம் ஆகாரத்தை கொண்டு தகப்பனால் அனுப்பப்பட்டு போகிறார். அங்கு கோலியாத்தை பார்க்கும் பொழுதே யுத்தத்துக்கு ஆயத்தமாகிவிட்டார். கொஞ்ச நாள் கொடுங்க, நான் நல்லா ட்ரெயின் ஆகி இந்த கோலியாத்தை அடிக்கிறேன். நோ, அங்கே தாவீதுக்கு இருந்த பலம் போதுமானதாக இருந்தது கோலியத்தை வீழ்த்துவதற்கு. என்னால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். 5-2 மீன் தான் இருந்துச்சு. ஏசாமின் நாட்கள்ல 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கைக்கு வரும் பொழுது இருக்கிற அந்த 5-2 மீன்களை பெருக செய்து திருப்தியா சாப்பிட்டு மீதியான துணிக்கு எடுக்க வைத்தார். நாம நிறைய நேரம் இதை வச்சு என்ன செய்ய முடியும், இவ்வளவுதானே இருக்குது, இதை வச்சு எனக்கு பிள்ளை கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும், இதை வச்சு என் பையன் கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும், இதை வச்சு எப்படி வீட்டை கட்ட முடியும், இதை வச்சு நான் எப்படி கடைசி காலத்துல ஓட்ட முடியும், நினைக்கவே நினைக்காதுங்க. கர்த்தர் கூட இருந்தால் போதும், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை இருக்கிறதாய் மாற்றி கொடுப்பார். ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி 2 குட்டி பிள்ளைகள். திடீர்னு அவங்க வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் பேசுறாரு, எப்பா நீ உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போ, அங்க போய் நீ ஊழியம் செய்யணும். இந்த சகோதரன் ஆயத்தமானார். அதுவரை அந்த இடத்துக்கு போனதில்லை, அந்த ஊருக்கு போனது இல்லை, அது புதுசா இருக்குது. இப்ப என்ன பண்ணுவோம், எங்க தங்குவோம் ஒன்னும் தெரியாது. ஆண்டவர் நான் நினைச்சேன், நீ போ, நான் நடத்துவேன், நீ அதுக்காச்சும் இப்ப ரெடி ஆகி கொஞ்சம் எல்லாம் ஆயத்தமாகி பணத்தெல்லாம் ஆயத்தம் அப்படிலாம் நினைக்கவில்லை, உடனே புறப்பட்டு போ. உடனே மனைவிட்ட சொல்றாரு, மனைவியை ஒத்துக்கிட்டாங்க. 2 பிள்ளைகளை கூப்பிட்டு இருக்க துணிகள் எடுத்துட்டு புறப்பட்டுட்டாங்க. அங்க போய் இறங்கி நிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நீங்க சொன்னபடி வந்துட்டு நாங்க அடுத்து என்ன பண்ணணும், ஒரு வீடு பார்த்து உட்காரணும்னாலும் எங்க என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது, போதிய பணமும் கையில் கிடையாது. அப்ப அங்க போயிருக்கும்போது ஒரு வீடு எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடும்போது ஒரு நபர் வராரு. என்ன விஷயம், ஒரு வீடு இங்க கிடைக்குமான்னு பாக்குறோம், என்னத்துக்கு இங்க வந்தீங்க, நாங்க ஊழியம் செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினா தான் வந்தேன்னு சொல்லிட்டு. சரி, இங்க ஒரு கிறிஸ்டின் இருக்கிறாங்க, நிறைய வீடு உங்களுக்கு இருக்கு, ஒரு வீடை மட்டும் பூட்டி வச்சிருக்கிறாங்க, ஒருவேளை அது வாடகைக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லி போய் கேட்கலான்னு அங்க கொண்டு விட்டுட்டாரு. நாங்க போன உடனே இந்த மாதிரி ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு, இங்க ஒரு வீடு கிடைச்சுன்னா நல்லா இருக்கும் வாடகைக்கு, நாங்க இங்க இருந்து ஊழியம் செய்யலாம்னு சொல்லுது. அவங்க சொன்னாங்களாம், நாங்க ஒரு வீடு வச்சிருக்கிறோம் இங்க, ஆனா எங்களுடைய கண்டிஷன் என்னதான் இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற குடும்பம் வந்து அதை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறது வரை பூட்டி தான் வச்சிருக்கிறோம், இப்ப நீங்களே வேணா அந்த வீட்டுல இருந்துக்கலான்னு வீட்டை திறந்து விட்டுக்கலாங்களாம். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆச்சரியமா இருந்தது. அதோடு மட்டும் அந்த வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்களா, அந்த வீட்டுக்கு ஓனர்லாம், இங்க இருந்து நீங்க ஊழியம் செய்தா வேற ரெடி டு சப்போர்ட், எங்களுக்கு நிறைய வருமானங்கள் வருது, ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி நாங்களும் இந்த இடத்துல எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுறோம், அதனாலதான் நாங்க தேடிட்டு இருந்தோம், நீங்க என்ன உதவினாலும் எங்கிட்ட கேட்கலாம், உங்க ஊழியத்துக்கு நாங்க உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். அங்கிருந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியில நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தினாங்க, நிறைய பேருக்கு ஆறுதலா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இது நிமித்தம் அந்த வீட்டை கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா, இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இதான் காட்ஸ் டூயிங் போது
ஆண்டவர் இருக்கிற அந்த பலத்தோட நம்மள அனுப்புகிறாரு. கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அங்கே நாம் கிரகிக்க கூடாத அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்கிறாரு. அது கண்களால் பார்க்க முடியும். நீ அதனால எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். நம்ம அனுப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது ஏன் கவலைப்படணும்? நம்ம போகும்போது யோர்தான் பிரியும், எரியோக்கள் தரைமட்டமாகும், தடைகள் உடையும், காரியங்கள் வாய்க்கும். செபிப்பும் அன்பின் தகப்பன் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் அவன் நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து போகிற இடங்கள் எல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. பலவீனங்கள் மாறட்டும். நீர் அன்று கிதியோனை அனுப்பினீர், இருக்கிற பலத்தோடு போனான், மீதியானரை முறியடித்தான். அதே போல நாங்களும் சத்துருவின் கிரிகளை அழித்து சாபக்கட்டுகளை உடைத்து அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய், எங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்களாய், தொடர்ந்து நாம மகிமைக்காக எல்லாவற்றிலும் பிரகாசிக்கிறவர்களாய் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷ விதமா இந்த நாள் ஆசீர்வதிங்க. நடத்தல் இருக்கட்டும். பலவீனமா இருக்கனால இது முடியல, இதை எப்படி செய்ய போறேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்தை மாற்றி ஒரு நல்ல மன தைரியத்தை நீக்கி கொடுங்கப்பா. என்னால முடியும், கர்த்தர் கூட இருக்கிறாரு, நடத்துவார், அந்த ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட காரியத்தினை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்மளை அனுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா.